இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா இவங்க ஒரு சூப்பரான டீம். அதுதான் நம்ம மும்பை இந்தியன்ஸ் எம்ஜிஆர் அணி. என்னடா மும்பை இந்தியன்ஸ் எம்ஜிஆர் அணியா? ஆமாங்க, எதுவும் இல்லை. நம்ம எம்ஜிஆர் அவர் வந்துட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தடவையும் அடி வாங்கிட்டு லாஸ்ட்டில் தான் போட்டு வெளுத்து கட்டுவார். அந்த மாதிரி தாங்க நம்ம மும்பை அணியும். ஃபஸ்ட்டு 5 மேட்ச்சு கண்டினியூஸாக தோத்தாங்க. அதுக்கப்புறம் 6 மேட்ச் பிடிச்சிக்கிட்டு வந்து செஞ்சாங்க பாருங்கள். அதுவும் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு நம்ம ஜிடி கூட தோத்துட்டாங்க. சரி, அது ஓகே. ஆனால் இப்போது மும்பைக்கு ஒரு பெரிய அடி என்னென்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு இப்போது எல்லாரும் அவங்க நேஷ்னல் டீமுக்கு ஆட போகிறாங்க. அதில் யார் பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன், அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் பாஷ். ஸோ மும்பை அணி இப்போ வந்துட்டு ஓப்பனிங்க்கு யாரை கூப்பிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரிஸ்டவ். இப்போ ரோஹித் சர்மாவும் பேரிஸ்டாவும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்புக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம சீக்கிரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மும்பைக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்குது. அது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கிங்ஸ் 11 பஞ்சாப். இவங்கள யாரையோ ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க பிளே ஆஃப்கே போக முடியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா இல்லைனா பிளே ஆஃப் போகிறாங்களான்றது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் வந்துட்டு எல்எஸ்ஜி, லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். அவங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ மேட்ச் வந்துட்டு அவங்க தோல்வியை கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டும் இருந்தாங்க, வின்னிங்ஸ் இதுவும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இனிமேல் அவங்க வர கண்டினியூஸாக மேட்ச் ஜெயித்தால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி அண்ட் ஆர்சிபி. அடுத்த மேட்ச்சு அவங்க கூட தான். இப்போது மிச்சல் மார்ஷ் அண்ட் மார்க்ரம் இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டே வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மிடில் ஆர்டர்ஸ் பந்த், மில்லர் ரொம்பவே சொதப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது என்னடா இப்படி சொதப்புறாங்கன்னு பார்த்தா எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் இருக்கோன்ட்டு ஆயுஷ் படோனி, அதுக்கப்புறம் அப்துல் சமாத் இவங்க 2 பேர் ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்காங்க. ஆனால் பவுலிங் யூனிட் வந்து சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா ஃபாரினர்ஸும் யாரும் இல்லை. மயங்க் யாதவ் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதா வில்லியம் ஆர்கே நியூசிலாந்து பிளேயரை வந்துட்டு இப்போதைக்கு சைன் பண்ணியிருக்காங்க எல்எஸ்ஜி.